மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு மே 31 வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இந்த புகையிலையை நம்ம எதுக்கு எதிர்க்கணும் அப்படி என்ன பண்ணுது? சாதாரணமாக மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறோம். ரொம்ப கொடுமையானது. சிகரெட்டு, பீடி, ஆன்ஸு, அப்புறம் இந்த வெத்தலையிலெல்லாம் போடுவாங்க இல்லையா, பொடி மாதிரி இருக்கும், புகையில மாதிரி இருக்கும். இது எல்லாமே புகையில தான். அதோடு சேர்த்து இன்னும் பல வகைகள் இருக்குது. இந்த புகையிலன்றது மக்களை எத்தனையோ மக்களை கொத்து கொத்தாக கொண்டுட்டு இருக்கு. அது எப்படி மக்கள் அழிஞ்சிட்டு இருக்காங்க, மாண்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அதில் மக்கள் நிறைய பேர் அதை உபயோகப்படுத்துகிறவங்க இந்த மாதிரி ஆகுது, செத்துருவீங்க அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? செத்தா சாகுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அந்த அடிமைப்பட்டு இருக்கிற மக்கள் அதுக்கு கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகிருக்கிற மக்கள் தலம் சாகுறோம் இருந்தாலும் விட மாட்டோம். அதுக்கு டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதை நியாயப்படுத்துற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, அதாவது இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, வாழ்க்கை ஷார்ட், ஸோ புண்பட்ட மனசை புகையை விட்டு ஆத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தர போகிறேன். ஒரு உளவியல் ட்ரிக் மாதிரி. இது சைக்கலாஜிக்கல் டாக்டிக். அதை கிராக் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். உண்மையிலே நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும்னா ஆசைப்படுறீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுதை பாருங்கள். முதல்ல உங்ககிட்ட ஒரு நண்பன்னா உங்ககிட்ட ஒருத்தரை வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பன் இருக்கிறார், ஒருத்தரோட பழகிட்டு இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு நல்ல மனிதர். பொதுவாகவே மனிதர்கள் எல்லாரும் நல்ல மனிதர்கள், நல்ல மனிதன் தெரிஞ்சவர்கள், அன்பு செய்கிறவர்கள். ஸோ நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறீங்க, ரொம்ப அறமுள்ள மனிதராக இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அன்புள்ள மனிதராக இருக்கிறீங்க, நல்ல ஒழுக்கமான, சின்ன வயசுலேருந்து ஒழுக்கமாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் வாழ்க்கை எத்தனையோ இடங்கள், எத்தனையோ கோணங்களில் போயிட்டு வரும்போது உங்களை அறியாமையே ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, தொட்டுட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எத்தனையோ பேர் சில பேர் புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்து அப்படின்னாலும் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால சில நேரத்தில் நீங்கள் புண்பட்டிருப்பீங்க. அந்த புண்பட்ட நேரத்தில் இப்படி உங்களை ஊக்குவித்து அதை தொட வச்சுருப்பாங்க. தொட்டுட்ட பிறகு உங்களால் உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நல்ல மனிதரான நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிகரெட்டோ இல்லை பீடியோன்றது ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டால் உங்களுக்கு ரொம்ப அசிங்கம், ரொம்ப அவமானம், ரொம்ப ஒரு இன்சல்ட் ஆகுதுன்னா அந்த ஃப்ரெண்டு நீங்கள் பக்கத்தில் வச்சுப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். அந்த ஃப்ரெண்டால் இல்லை அந்த பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டு இருக்கிற மனிதனால் உங்களுக்கு ரொம்ப அசிங்கம். இப்போ ஒரு பீடியோ சிகரெட்டை பிடிக்கிறீங்க, பை மிஸ்டேக் ஒரு சட்டை மேலே விழுந்து ஒரு ஓட்டை ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்குறவங்க ஆசிரியரோ இல்லை உங்களோட பெரியவங்களோ அது அதை பார்த்துட்டு பிறகு உங்கள் முன்னாடி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது உங்களோட கம்ப்ளீட்டாக உங்களை சீப்பாக நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி நினைப்பாங்க, உண்மையிலே நினைப்பாங்க. அது யாரால? நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு இருந்து ஒரு ஃப்ரெண்டால் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டை இனிமேல் நீங்கள் பக்கத்தில் சேர்த்துவீங்களா? சேர்த்து மாட்டீங்களா? இது ஒரு டாக்டிக். ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி அதை அந்த ஆளை ஒரு ஃப்ரெண்டோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்களோ அவங்க நான் இனிமேல் கிட்ட சேர்க்க மாட்டேன் அப்படின்னு உண்மையிலே நீங்கள் அந்த புகையிலை பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னா நினச்சிங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டாக்டிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த ஆள் எப்பேற்பட்டவங்க, எவ்வளோ கொடூரமானவங்க, எவ்வளோ கொடூரமாக அந்த புகையிலை பழக்கத்தில் இருந்தாங்கன்றதை நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். நன்றி.